நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் நாங்கள் கொடுப்போம், அது மத்திய அரசு தான் நடத்தும்னா இந்த 20% இடஒதுக்கீடு 108 சாதிகளுக்கு கொடுத்தீங்களே, அப்போ நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுத்தீங்களா? சமூக நீதியை நாங்கள் காப்பாற்றுவோம், நாங்கள் தமிழர், தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், தண்டவாளத்தில் தலையை வச்ச குடும்பம், நாங்கள் மொழியை காக்கிறதுக்கு நாங்கள் செஞ்ச மாதிரி உலகத்தில் யாருமே செய்யலை, எங்களுக்கு ஓட்டு போடுங்கிறது. அப்புறம் ஜெயிச்சா போய் அங்கே பாராளுமன்றத்தில் தெலுங்குல பதவி பிரமாணம் பண்ணிக்கிறது. அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் தான் திராவிட மாடலுங்கிறதுக்கு ஒரு ஊராக நீங்கள் போகும்போது சொல்ல வேண்டியதானே, நாங்கள்லாம் தெலுங்குகள், எங்கள் மாடல் திராவிட மாடல், நீங்கள்லாம் 50 வருஷமா எங்களுக்கு அடிமையாக இருக்கீங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் கொடுக்குற வாக்குறுதியை ஒரு காலமும் நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு இப்படியே சொல்லி கேளுங்களேன். சதவீதம் என்னங்க, காசு கொடுத்தா வரும், ஓட்டு மிஷினை திருத்தினா வரும், பொய்யான வாக்குறுதி கொடுத்தா வரும், மதத்தை பற்றி ஒரு போதை ஏத்துனா வரும். நீங்கள் சதவீதம் வாங்கி வெற்றி அடைகிறனாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிற தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, தமிழ் தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, திராவிட கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் ஓட்டு வாங்கி நீங்கள் மேலே வர்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. சூடு சொரணையோட இந்த மண்ணுக்கும் இனத்துக்கும் நீங்கள் காவலர்னா நிற்கிறீங்களாங்கிறது தான். தமிழர் குடிகளில் இருக்கிற எல்லாரும் சாதியாவே ஒண்ணு சேருங்க. இந்த மானங்கட்ட ஈனங்கட்ட கூட்டம், ஐயோயோ இது பெரியார் மண்ணு, சாதியை பத்திங்க, அப்புறம் என்ன புடுங்கிறதுக்கு சாதியை பார்த்து எம்எல்ஏ பதவி கொடுக்குறீங்க, சீட்டு கொடுக்குறீங்க, எதுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்படி காலகாலமா உங்களுக்கு ஓட்டு போட்டோமேடா, நீ வாக்குறுதி கொடுத்த இடஒதுக்கீடு கூட கொடுக்கல, எங்களுக்கு வாக்கரிசி போட்டியடா. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். தற்பொழுது நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு தமிழ் பேரரசு கட்சி பொதுச் செயலாளர் மற்றும் இயக்குனர் வ. கௌதமன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ விக்கிரவாண்டி தேர்தல் வர ஜூலை 10ஆம் தேதி நடக்குது. நேற்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தாங்க. அந்த காணொலியில் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் குறிப்பாக சொன்ன ஒரு வார்த்தை, வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு தலைவர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் அல்லாமல் திருத்தணி எம்எல்ஏ சந்திரன் அவர்கள் நானும் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் தான், எனக்கு நீங்கள் ஓட்டு போடணும், அதாவது விக்கிரவாண்டி திமுக வேட்பாளருக்கு நீங்கள் ஓட்டு போடணும், நிறைய அந்த சமூகத்துக்கு செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாமே ஓகேவாக இருந்தாலும் ஒரு இடைத்தேர்தலில் திமுக மாதிரியான ஒரு கட்சி ஜாதியை சொல்லி ஓட்டு கேட்குறது அப்படிங்கிறது ஒரு சரியான போக்கா? இல்லை, இப்போ நீங்கள் இந்த கேள்வியில் தொடக்கத்தில் ஒரு வார்த்தை கேட்டீங்க, அப்புறம் இறுதியில் ஒரு வார்த்தை கேட்டீங்க. திமுக மாதிரியான ஒரு கட்சி ஜாதியை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா? திமுக வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு கொடுத்தது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாருன்னு சொன்னீங்க. இப்போ நான் உங்களை கேட்குறேன், திமுக வன்னியர்களுக்குன்னு 20% இடஒதுக்கீடு கொடுத்ததா? நான் கேட்குறேன். இல்லை, வன்னியர்களுக்கு மட்டும்னு கொடுத்ததா? பொது இடஒதுக்கீடு அப்படிங்கிற பட்சத்தில் வருது. எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க? கிட்டத்தட்ட 108 சாதிகளுக்கு கொடுத்தாங்க. இப்போ வன்னியர்களுக்கு மட்டும் கொடுக்கலல்ல. ஆனால் வன்னியர்கள் என்ன கேட்டு போறான்னாங்க, 20% இடஒதுக்கீடு தனக்கு வேணும்னு கேட்டு போறான்னாங்க. இப்போ வன்னியர்கள் 20% இடஒதுக்கீடு கேட்டு போராடினதுக்கு 20% கொடுக்க முடியாது, யாராக இருந்தாலும் கொடுக்க முடியாது. அல்லது கொடுக்கணும்னா நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்ததுக்கப்புறம் ஒருவேளை எண்ணிக்கை அவங்க அதிகமாக இருந்தால் கொடுக்கலாம். ஆனால் இப்போ 108 சாதிகளுக்கு 20% இடஒதுக்கீடு கொடுத்தாங்கல்ல, அதில் எத்தனை சதவீதம் வன்னியர்களுக்கு போகுது அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? இது வரைக்கும் பேசப்பட்டதில் யாருக்காவது தெரியுமா? தெரியாதில்ல. அப்போ வன்னியர்களுக்கு நாங்கள் 20% இடஒதுக்கீடு கொடுத்தோம், அதனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு வன்னியர்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற விக்கிரவாண்டி தொகுதியில் இன்றைக்கி ஓட்டு கேட்டு ஏறக்குறைய எல்லா அமைச்சரும் அங்கே தான் இருக்காங்க, எம்பிக்கள் அங்கே தான் இருக்காங்க, எல்லா எம்எல்ஏக்களும் அங்கே தான் தெருவாக சுற்றிட்டு இருக்காங்க பொட்டியோட பணம் கொடுக்கறதுக்கு. சரி, நீங்கள் தான் இடஒதுக்கீடு கொடுத்துட்டீங்களே, அப்புறம் எதுக்கு பணம், பரிசு பொருள், பொட்டி, மொத்த எம்எல்ஏ அமைச்சர்கள் பிரச்சாரம்? அப்போ நீங்கள் போக வேண்டியதானே? உங்களுக்கு என்னங்க, விக்கிரவாண்டியும் சென்னைக்கும் எவ்வளோ தூரம்? இல்லை, ஒரு இடைத்தேர்தலுக்கு முதல்வர் போய் நிற்கிறது. அப்போ இடைத்தேர்தலுக்கு எல்லா அமைச்சரும் அங்கே போகலாமா? நான் கேட்குறேன், எல்லா எம்எல்ஏக்களும் அங்கே போகலாமா? தெரு முனையில் ஒரு எம்எல்ஏ, இங்கே ஒரு எம்எல்ஏ, நடுப்புற ஒரு அமைச்சர், எதுக்கு? அப்போ உங்களுக்கு அதை விட என்ன வேலை? எல்லா அமைச்சரையும் அங்கே அனுப்பிவிட்டு, எல்லா எம்எல்ஏவும் அங்கே அனுப்பிவிட்டு
பணத்தை அனுப்பிவிட்டு நீங்கள் காணொலியில் பேசுவீங்களா? வன்னியர்களுக்கு நாங்கள் இவ்வளோ கொடுத்துட்டோம், சமூக நீதியை நீங்கள் நிலைநாட்டுங்க. அப்போ சமூக நீதியை நிலைநாட்டுங்க அல்லது சமூக நீதிக்கு எதிராக இருக்கிற கூட்டம் அங்கே நிற்கிது, அவங்க தோல்வி அடையன்னு சொல்கிறவங்க உங்களுக்கு எதுக்கு காணொலியில் பேச்சு? ஒன்று. ரெண்டாவது, இதே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஏற்கனவே நடக்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை நான் தான் வந்து தரப்போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. சட்டமன்ற எலெக்ஷன்லேயும் சொன்னீங்க, பாராளுமன்ற எலெக்ஷன்லேயும் உங்கள் நிலைப்பாடு தான். அப்போ நீங்கள் வந்து போன இடைத்தேர்தலில் நீங்கள் வாக்குறுதி கொடுக்குறீங்க, சட்டமன்ற தேர்தலில் வன்னியர்களுக்கு வாக்குறுதி கொடுத்து 10.5 அள்ளி தெளித்தது போல் அவசர கோலத்தில் இவங்க பண்ணினாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்து தான் வன்னியர்களுக்கு கொடுக்க போகிறோம். இதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசுனது, தீர்மானம் போட்டது, அதுக்கு நான் ஆணையம் அமைச்சது, ஒரு குழு அமைச்சு திமுக சார்பில் தான் போய் அங்கே வாதாடினது, எங்கே? சுப்ரீம் கோர்ட்டில். அப்போ இதெல்லாம் என்ன நாடகம்? இப்போ நீங்கள் முதலமைச்சராகி 40க்கு 40 தொகுதியும் பாராளுமன்ற தொகுதிகளில் நீங்கள் ஜெயிச்சு வன்னியர் ஓட்டெல்லாம் வாங்கினதுக்கு பிறகு எல்லா அதிகாரமும் எங்கள்கிட்ட இருக்குது, இனி நான் உங்களுக்கு இடஒதுக்கீடு தர மாட்டோம், சமூக நீதியெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் போய் காரி தூணு துப்பி விட்டோம், இனிமேல் நாங்கள் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு நீ எனக்கு ஓட்டு போடு, ஆனால் சமூக நீதி நாங்கள் தான் நிலைநாட்டுறவங்க அப்படிலாம் சொன்னால் யாரை ஏமாத்துறதுக்கு? இது வன்னியர் குடிகளை மட்டும், அந்த சமூகத்தை மட்டும் ஏமாத்துறது இல்லை, தமிழர்களாக இருக்கிற, தமிழர் குடிகளாக இருக்கிற, தமிழ் மண்ணில் வாழ்கிற இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களை அத்தனை பேரும் ஏமாத்துறது. நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் நாங்கள் கொடுப்போம், அது மத்திய அரசு தான் நடத்தும்னா, இந்த 20% இடஒதுக்கீடு 108 சாதிகளுக்கு கொடுத்தீங்களே, அப்போ நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுத்தீங்களா? இல்லைல்ல. சரி, அருந்ததியர்களுக்கு உள்ள இடஒதுக்கீடு கொடுத்தாங்களா? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுத்தாங்களா? நான் கேட்குறேன். இல்லைல்ல. இப்போ இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தீங்கல்ல இடஒதுக்கீடு, இதெல்லாம் கொடுத்தது யாரும் தப்புன்னுலாம் சொல்லலை. ஆனால் நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லை மதவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுத்தீங்களா? இல்லைல்ல. அப்போ நீங்கள் நாங்கள் தான் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லை, ஒரு ஆணையம் அமைச்சு நாங்கள் தகுந்த தரவுகளோட வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி 3 மாதத்தில் அப்படின்னு ஒரு ஆணையம் அமைச்சு அதை 18 மாதங்களை கடத்தின நிலையில் எல்லா வெற்றிகளும் உங்களுக்கு வந்துட்ட இந்த சூழலில் எவ்வளோ பெரிய அகங்காரத்தோட திமிர்த்தனத்தோட நாங்கள் தர முடியாது, ஆனால் சமூக நீதி நாங்கள் தான் கொடுத்தோம், மணிமண்டபம் கட்ட போகிறோம். நீங்கள் எப்போ சொன்னீங்க? இப்போ எத்தனை வருஷம்? 3 வருஷம் ஆச்சா? கட்ட போகிறோம்னா எப்போ நீங்கள் கட்டுவீங்க? தியாகிகளுக்கு. ஏன் தியாகிகளுக்கு கட்டணும்? 21 பேர் செத்துருக்காங்கல்ல 37 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நீங்கள் மணிமண்டபம் கட்டி மறுபடியும் அந்த மக்களை ஏமாத்துறதுக்கா? அல்லது தமிழ் சமூகத்தில் எண்ணிக்கையில் பெரும்பான்மையாக இருக்கிற வன்னியர் சமூகத்தையே நாங்கள் எட்டி உதைச்சிட்டோம், இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லிவிட்டோம், இனிமேல் எவனும் இடஒதுக்கீடு கேட்டு எங்கள்கிட்ட வந்துடாதீங்கடா, ஆனால் சமூக நீதிக்கு நாங்கள் தான் நாயகர், எங்கள் அப்பா தான் எல்லாம், நான் தான், இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கு தானே நான் கேட்குறேன். உங்களுக்கு இடஒதுக்கீடு இனி தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இவங்க வென்றதுக்கு பிறகு இனிமேல் இடஒதுக்கீடை பற்றி அவங்களும் பேச மாட்டாங்க, வேற எவனும் இங்கே பேசவும் போகிறதில்லை. இல்லை, உள் ஒதுக்கீடை பற்றி அவங்க பேசிக்கிட்டு தானே இருக்காங்க சட்டமன்றத்தில். பேசுறது தான் சமூக நீதியா? அதிகாரம் உங்கள் கைக்கு வந்துருச்சுல்ல, வந்தால் நாங்கள் தருவோன்னு சொன்னீங்களே, வந்து 3 வருஷம் ஆகி நீங்கள் தரலன்னா அப்போ பேசுறது தான் உங்கள் வேலை இல்லை. நீங்கள் செயலாக இறங்கிட்டீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட அமைச்சர் கோட்டையில் தமிழர் அல்லாதவர்கள் அங்கே உட்கார முடியாது, 70க்கும் மேற்பட்ட தமிழர் அல்லாதவர்கள் அங்கே கோட்டையில் எம்எல்ஏவாக நிற்க முடியாது. நீ பார்த்தீங்களா கிருஷ்ணகிரியில் ஒசூரில் என்ன நடந்தது? அவர் யார்? நான் பாராளுமன்றத்துக்கு போய் நான் தெலுங்கில் தான் பதவி பிரமாணம் பெற்றுக்கொள்வேன், எனக்கு வாக்களிங்கன்னு கேட்டாரா? இல்லைல்ல. அப்போ நீங்கள் வாக்கு கேட்கும் போதெல்லாம் சமூக நீதியை நாங்கள் காப்பாற்றுவோம், நாங்கள் தமிழர், தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், தண்டவாளத்தில் தலையழிச்ச குடும்பம் நாங்கள், மொழியை காக்கிறதுக்கு நாங்கள் செஞ்ச மாதிரி உலகத்தில் யாருமே செய்யலை, எங்களுக்கு ஓட்டு போடுங்கிறது. அப்புறம் ஜெயிச்சா போய் அங்கே பாராளுமன்றத்தில் தெலுங்கில் பதவி பிரமாணம் பண்ணிக்கிறது. அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் தான் திராவிட மாடலுங்கிறதுக்கு ஒரு ஊராக நீங்கள் போகும்போது சொல்ல வேண்டியதானே, நாங்கள்லாம் தெலுங்கர்கள், எங்கள் மாடல் திராவிட மாடல், நீங்கள்லாம் 50 வருஷமாக எங்களுக்கு அடிமையாக இருக்கீங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் கொடுக்குற வாக்குறுதியை ஒரு காலமும் நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு இப்படியே சொல்லி கேளுங்களேன். நீங்கள் எப்படியும் பணம் கொடுத்தா இந்த மானங்கட்ட கூட்டம் ஓட்டு போட போகுது, அதை நீங்கள் சொல்லியே கேளுங்க. பாரு, நாங்கள் தேர்தலே சொல்லி நாங்கள் ஓட்டு வாங்கி நாங்கள் மேலே உட்காந்துருக்கோம் அப்படின்னா அப்படி நீங்கள் அறிவிச்சுட்டு போங்க. எதுக்கு பொட்டியோட கூட்டமாக அங்கே எதுக்கு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு
எம்எல்ஏக்கள்லாம் அங்கே எதுக்கு அது மானங்கட்டத்தனமா கூட்டமா இதே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நான் நின்னேன், அந்த ஹைவேவை மறித்தேன், காரி துப்புனேன், மொத்த மீடியாவும் லைவ். எதுக்கே தேர்தல் ஆணையம் இருக்குது? இப்படி திமுகவும் அண்ணா திமுகவும் கொண்டு வந்து பரிசு பொருளை தெருவாக கொட்டுறான், குமிக்கிறான், பணத்தை கொடுக்குறான், கூட்டமாக அடைச்சி வச்சு பிரியாணி போடுறான், தண்ணி வாங்கி கொடுக்குறான். இது என்ன இதுக்கு பேர் தேர்தலையா? ஏலம் விட்டுருங்க ஏன்னு நான் சொன்னேன். அதை விடவும் மோசமாக இப்போ நடக்குது. அது மட்டும் இல்லை, கொடுத்த வாக்குறுதியும் காற்றுல பறக்க விட்டுட்டு இந்த மானங்கட்ட கூட்டத்துக்கு நாங்கள் பணம் கொடுத்தா எங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்கள் ஜெயிக்க போகிறோம், காலத்துக்கும் இனிமே நாங்கள் தான், நீங்கள் எல்லாம் கீழே தான்னு பிரகடனப்படுத்துறதுக்கான தேர்தல் இது. அதனால் இந்த ஏமாத்து வேலையை தெரிஞ்சே இந்த மக்கள்லாம் எப்படி இது சகிச்சுக்கிட்டு இது ஒரு இந்த 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 நடைமுறை இந்த இந்த ஒரு எப்படி இது எனக்கு ஒன்றும் புரியல. இது அருவருப்பாக இருக்குது. சார், இப்போது பாஜக கூட்டணியில் இருக்காங்க. அவங்களே சொல்கிறாங்க ஜெயலலிதா உருவப்படத்தை பேனரில் வச்சு அவங்க ஓட்டு கேட்குறதா இருக்கட்டும். நேற்று ஓபிஎஸ் அவர்கள் இரட்டை இலை சின்னம் இல்லைன்னா என்ன, இரட்டை இலை போட்ட மாம்பழம் இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அதிமுகவினுடைய நண்பர்கள் சகோதரர்கள்லாம் எங்களுக்கே ஓட்டு போடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சீமானவர்களும் அதான் சொல்கிறாங்க. அப்போ இடைத்தேர்தலில் கூட திராவிட கட்சிகள் உதவி இல்லாமல் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற நிலைமையில தான் தமிழ்நாடு இருக்கா? அதாவது நீங்கள் இப்படி பாருங்க, திராவிட கட்சியினுடைய ஆதரவோடு தான் இங்கே இருக்கிற தமிழ் இனம் சார்ந்து வந்த தலைவர்கள் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறத விட இதில் இருக்கிற பேருண்மை, தமிழர் குடியில் இருக்கிற தன்னுடைய சமூகத்தை தங்களுடைய தனிச்சாதிகள் என்ன வச்சுங்க, அது வெளிப்படையாக அப்படியே சொல்லுவோம். சாதிகளுக்குன்னு உருவாக்கப்பட்ட கட்சிகள் இருக்கு, அப்புறம் தமிழர் தேசியம்னு உருவாக்கப்பட்ட கட்சிகள் இருக்கு. இப்போ இவங்க எல்லாருமே இவங்களுடைய ஓட்டை வாங்கி தான் இந்த கூட்டம் இவ்வளவு காலமாக நம்மளை ஏமாத்திட்டு இருக்குங்கிறதா யதார்த்தோட உண்மை. இன்னைக்கு ஒருவேளை அதிமுக அங்கே நிற்கலைங்கிறதுக்காக தான் எப்படியாவது வெற்றி பெற்றுலாங்கிறதுக்காக முதல் முறையாக இவங்க இல்லை இவங்க படத்தை நாங்கள் பயன்படுத்திடுவோம் அல்லது நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் இவ்வளவு காலமும் ஏமாற்றப்பட்டதுங்கிறது திராவிடங்கிற பேரில் திமுகவும் அதிமுகவும் இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களுக்கான அல்லது அந்தந்த தனி சமூகத்துக்கான உருவான தலைவர்களுக்கு ரொட்டி துண்டும் போல் ஆளுக்கு ஒரு 1 2ன்னு பாராளுமன்ற இது இல்லை 4 5ன்னு கொடுத்துட்டு அல்லது எம்எல்ஏக்களில் 10 20ன்னு குறிப்பிட்ட ஏதாவது கட்சியை குறிப்பிட்டு சொல்லு. என்ன கட்சி இதெல்லாம் நான் சொல்கிறத உங்களுக்கும் தெரியும், பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கூட்டத்துக்கும் தெரியும். இதெல்லாம் நான் சொல்லித்தான் துப்புணுமா என்ன? என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மானங்கட்டு முறவாசல் பண்ணி அவங்கள்ட்ட சீட்டை வாங்கி அல்லது அவங்க கொடுக்குற நோட்டை வாங்கி நீங்கள் இந்த பொழப்பு நடத்துறதுக்கு, இந்த மானங்கட்டத்தனத்துக்கு இந்த மண்ணில் இருந்து உருவான நீங்கள் உங்கள் தமிழ் தனி சமூகத்தை காப்பாற்றணும்னு வந்த நீங்கள் அல்லது தமிழர்களை காப்பாற்ற வந்தோம்னு சொல்கிற நீங்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக கைகோர்த்து இருக கைப்பற்றி நீங்கள் இந்த அதிகாரத்தை கைப்பற்றுறதுங்கிறது மிக மிக சாதாரணமான ஒரு செயல். அதை நடக்க விட மாட்டாங்களோ? விட மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு உடனடியாக பலன் வேணும்னு நினைக்கிறதுனால தான் இந்த கூட்டம், தமிழ் இனத்துக்குன்னு உருவான கூட்டம், உடனடியாக பலன் வேணும். அந்த உடனடி பலனுக்கு அவன் காலகாலமாக துண்டாடி நிற்கிறதுக்கு இவங்க தலையை இவங்களே கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஐயோ வேகமாக போய் அவர் தலையை அங்கே கொடுத்துட்டாருங்க அந்த முகாமில், நம்ம தலையை நம்ம என்ன விலைன்னு பார்த்து இங்கே கொடுத்துருவோம் அப்படின்னு இந்த கூட்டங்கள் ஓடி ஓடி இதை பழக்கப்படுத்தி வச்சிருச்சு. இந்த கூட்டம் ஏற்கனவே நின்ன திராவிட கூட்டங்கள் பழக்கப்படுத்திருச்சு. அப்போ நான் இல்லையா கூட்டணியில் அப்படின்னு பதறி அடிச்சுட்டு போகிறேன். ஐயோ என் கூட்டணிக்கு நீங்கள் வரமாட்டீங்களான்னு ஓடுற நிலையை உருவாக்குனா இன்னும் நிலைமை வேற. அது எல்லாத்த விட இனி தேசிய கட்சிகளை இந்த திராவிட கூட்டம் எப்படி அடித்து துரத்துச்சோ தமிழ் மண்ணிலிருந்து, அதுபோல் காலகாலமாக இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் ஏற்கனவே தலைமை எடுத்து இந்த திராவிட கட்சிகள் ரெண்டும் இங்கே உருவாச்சு இல்லை. இந்த கூட்டங்கள் நம்மளை கூட்டணி தேடி ஓடி வரணும்னு இந்த மண்ணையும் இனத்தையும் காக்கிறதுக்கு தான் நாங்கள் எழுந்து நிற்கிறோம்னு அடி இங்கே நரம்பு புடைக்க பேசுகிற கூட்டம் இருக்குல்ல, எல்லாரையும் நான் சொல்கிறேன். ஒன்றா நின்னா அவன் ஓரமாக நிற்பான் கை கட்டிட்டு எங்களுக்கு ஒரு 10 சீட்டு கொடுங்க, எப்படி பிஜேபியும் காங்கிரஸும் எங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் கொடுத்தா நல்லா இருக்கு. சார், இப்போ பிஜேபி கூட்டணியில் தானே பாமகவே இருக்காங்க, அப்போ அவங்களுடைய ஆதரவில் நான் ஒரு காலமும் பிஜேபியை ஒரு கட்சியாவோ இந்த மண்ணுக்காக மட்டும் இல்லை மனித குலத்துக்கான ஒரு அமைப்பாவோ நான் நினைக்கவே மாட்டேன். 11% வந்திருக்கு சார். சதவீதம் என்னங்க, காசு கொடுத்தா வரும், ஓட்டு மிஷினை திருத்தினா வரும், பொய்யான வாக்குறுதி கொடுத்தா வரும், மதத்தை பற்றி ஒரு போதை ஏற்றுனா வரும்.
நீங்க சதவீதம் வாங்கி வெற்றி அடைகிறனாக இருந்தாலும் சரி, நான் சொல்ற தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, தமிழ் தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, திராவிட கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் ஓட்டு வாங்கி நீங்க மேலே வர்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. சூடு சொர்ணையோட இந்த மண்ணுக்கும் இனத்துக்கும் நீங்க காவலர்னா நிக்கிறீங்களாங்கிறது தான். அதனால நீங்க எந்த கட்சி ஆகணாலும் எடுத்துங்க. நீங்க ஜெயிச்சு சிஎம் ஆகுங்க, பிஎம் ஆகுங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஆகுங்க, அமைச்சர் ஆகுங்க, பாராளுமன்ற உறுப்பினர் என்ன வேணாலும் ஆகுங்க. நீங்க மானத்தோட சூடு சொரணையோட இருக்கீங்களாங்கிறது தான். புரியுதா? அதுல நீங்க என்ன செய்றீங்க? சதவீதம் வாங்குறது ஒரு பெரிய விஷயமா? போய் பேசினா ஓட்டு வரும், பொய்யான வாக்குறுதி கொடுத்தா வரும், கொள்ளையடிச்சு வச்ச பணத்தை கொடுத்தா வரும், எல்லாத்துக்கும் மேல மிஷினை திருத்தினா வரும், எப்படி வேணாலும் வரும். நீங்க மனுஷனா இருக்கீங்களா? இந்த மண்ணுக்காக இருக்கீங்களா? அதான் முக்கியம். எல்லாத்துக்கும் மேலே எதுவுமே வேணாம். நீங்கள் கோழியாக இருங்க, குரங்கா இருங்க, மனுஷனாக இருங்க, ஒரு தாய்மையோடு இருங்கிறது தான். தாய்மை எல்லாருக்கும் பொதுவானது, அதோட இருங்க அப்படிங்கிறது தான். அதற்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? அப்போ அதை நீங்கள் இனிமேலாவது யோசிங்க. இப்போ இந்த மண் என் வீடு எனக்கு தான்னா, என் வீடை எனக்கா வச்சிருக்கலையே, என் நாடு எனக்குன்னா எனக்கா இல்லையே, தமிழனுக்கான நாடா இல்லையே. அப்போ நீங்கள் தமிழனுக்கான நாடா ஆக்கிறதுக்கு தமிழ் மண்ணில் பிறந்த தமிழ் இனத்துக்கு இந்த மொழிக்கும் சொந்தக்காரர்கள் நீங்கள் ஏன் போய் பிச்சை எடுக்கணுங்கிற? நான் பிச்சை எடுக்காதீங்க, முறவாசல் செய்யாதீங்க, அவன் காலை கழுவி தண்ணி குடிக்காதீங்கிறேன். எங்கே போனாலும் உங்களுக்கு அவமரியாதை தானே. நான் கேட்குறேன், எல்லாத்துக்கும் அவமரியாதை தானே, அசிங்கப்படுத்துறாங்கல்ல. ஏன் அந்த அசிங்கத்துக்கு உன் தோளோட தோலை பக்கத்தில் இருக்கிறவனை கை கொடுத்துக்க. தமிழர் குடிகளில் இருக்கிற எல்லாரும் சாதியாவே ஒன்று சேருங்க. இந்த மானங்கட்ட ஈனங்கட்ட கூட்டம், ஐயோயோ இது பெரியார் மண்ணு, சாதியை பற்றிங்க. அப்புறம் என்ன புடுங்கிறதுக்கு சாதியை பார்த்து எம்எல்ஏ பதவி கொடுக்குறீங்க, சீட்டு கொடுக்குறீங்க, எதுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க? அப்படி தானே கொடுக்கப்படுது. எப்படி கொடுக்கப்படுது? சீட்டு எதில் கொடுக்க போகுது? கல்வி எதில் கொடுக்குறாங்க? சாதியை பார்த்து தானே. வேலை எதை பார்த்து கொடுக்குறாங்க? சாதியை பார்த்து தானே. சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் எல்லாமே சாதியை பார்த்து தானே. அப்போ இந்த சாதி தான் மானங்கட்டது. இதுதான் ஆட்சியும் அதிகாரத்தையும் கல்வியும் வேலை வாய்ப்பையும் கொடுக்குதுன்னா அதற்குண்டானவர்கள் ஒன்றா நிற்க வேண்டியதானே. உனக்கு தான் கிடைக்கலையே காலகாலமா. அப்போ நீ ஏன் ஒன்று சேர மாட்டேங்கிறீங்க? சரி, இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் ஒரு நம்பிக்கை துரோகி அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை பெரிய புனிதரா, போப்பாண்டவரா, இல்லை இஸ்லாமிய பெருந்தலைவரா, இல்லை இந்துக்களுடைய பெரிய மத போதகரா? யார் அவரு? தமிழக பாஜக தலைவர். முதல்ல அவர் ஐபிஎஸ் ஆனது அயோக்கியத்தனம். ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு அகாடமியால உருவாக்கப்பட்டு ஐபிஎஸ் ஆகி, அதே ஆர்எஸ்எஸ் உடைய பின்புலத்தில் அல்லது பாரதிய ஜனதா அரசு அவரை வளர்த்து எடுத்து அவரை தமிழ்நாட்டுக்குள்ள உடனடியாக உள்ள அனுப்பி அவரை ஒரு தலைவராக்கி அவர் நல்லா பேசுறாரு. எங்கள் ஊரில் குருவிக்காரர் கூட நல்லா பேசுவாங்க. இந்த சீட்டுக்கு கிளி சோசியப்ப நல்லா. இங்கே தமிழ்நாடு ஒரு மானகட்ட கூட்டமாக மாறி போச்சு. என்னன்னா, ஐயோ அவர் பிரமாதமாக பேசுகிறாருங்க, அவர் விடாமல் பேசுகிறாருங்க, அவர் கருத்தாக பேசுகிறாரு. டேய், உனக்காக பேசுகிறேன்னா ஒருத்தன் எந்த தலைவனாலும் வை, உன் மண்ணுக்காக பேசுகிறேன்னா உண்மையாக பேசுகிறேன். சீமானையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் சொல்கிறது பேச்சால ஏமாத்துற யாரானாலும் நீங்கள் ஏன் உடனே சீமானுக்கு போகிறீங்க? இந்த மண்ணில் சீமான் மட்டும்தான் பேசுறாரா? சீமான் மட்டும்தான் பேசி ஓட்டு வாங்கினாரா? எப்ப பேச்சு கலாச்சாரம் எங்க வந்தது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எங்க ஆரம்பத்துல இருந்து இருக்கு. அப்ப நீங்க அப்புறையா நீங்க சீமானை உள்ள கூட்டு. இப்ப சமீப காலமா பேச்சின் மூலியமா அதிக அளவுல ஈர்க்கப்படக்கூடிய ஒரு அரசியல்வாதியா நான் சொல்றது. நாங்க இப்ப சீமான் அதிகாரத்துல இருக்காரா? சீமான் தான் கட்சித்தீவை கொடுத்தாரா? வளர்ந்து வரும் நாம் தமிழர் கட்சி. நீங்க ஏன் தேவையில்லாத கொண்டு போய் சீமானை உள்ள கொண்டு வந்து தெரிகிறீங்க? நான் சொல்றது என்னன்னா, பேச்சு தான் தமிழினத்தை படுபாதாளத்தில் போட்டு புதைச்சிருக்கு. அண்ணா பேசினாருன்னா, கலைஞர் பேசினாருன்னா, அவங்க காரில் இங்கேருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஊரில் இங்கே பேசிவிட்டு அங்கே போவாங்க. நாங்கள் அப்படியே ட்ரிபிள்ஸ் மிதித்து ஓடி போய் அவர் மேடையில் ஏறதுக்கு முன்னாடி வேர்க்க விறுவிறுக்குன்னு கேட்பேன். என்ன பிடுங்கிறதுக்காக கேட்குறது? இங்கே கேட்ட அதே கலைஞர், அதே அண்ணா, அதே பெரியார் தான் அங்கேயும் போய் பேசியிருக்காரு. நீ அங்கேயும் போய் கேட்ட. எங்களுக்கு என்ன உரிமை மீதம் இருக்குங்க? எங்களுடைய அரசு பள்ளியில் தமிழ் இருக்கா? நான் சொல்கிறது, இந்த தலைவர்களை தப்பாக பேசணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. நான் ஏன் கத்திப்பாராவில் நின்றுட்டு போராடிவிட்டு நான் எதுக்கு சிறைக்கு போயிடணும்? நான் ஏன் ஜல்லிக்கட்டுக்கு போய் உரிமையை கேட்டு அங்கே அடிபட்டு நான் எனக்கு ரத்தம் சிந்தி இன்னும் அந்த வழக்கு நடக்கணும்? நான் எதுக்கு அனிதா வீட்டில் முதல் போராட்டம், அனிதா செத்த உடனே அதிகாலை 6 மணிக்கு விடிய புதைக்கிறதுக்கு எல்லாம் புதைக்கிறதுக்கோ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது முதல் அதிகாலையில் 6 மணிக்கு போராட்டம். இன்னும் என் மேலே வழக்கு, என் மேலே பிடிவாரண்டு போட்டு அரியலூருக்கு இதுக்காக போயிட்டு வந்தேன். எத்தனை ஸ்டெர்லைட்டுக்காக போராட்டம், சிறை.
கதிராமங்கலம் நெடுவாசலுக்காக இன்னும் வழக்கு. இப்படி எண்ணற்ற வழக்குகளுக்கு நான் ஏன் போய் நிற்கணும்? அப்ப என்ன நீங்க எல்லா உரிமையும், கல்வி உரிமை, வேலை உரிமை, இடஒதுக்கீடு உரிமை, நில உரிமை, கச்சத்தீவு உரிமை, இப்படி எல்லா உரிமையும், ஈழத்தில் செத்தது எங்க இனம், இப்படி எல்லாத்துக்கும் போராடி 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 வழக்கு நாங்க சுமக்க வேண்டியது எதனால? எங்கள் மண்ணை, எங்கள் இனத்தை, எங்கள் மண்ணுக்குரியவன், எங்களுடைய மொழிக்குரியவன் ஆண்டிருந்தா ஆந்திராவில் எவனா கதறானா? நான் கேட்குறேன். ஐயோ எங்க மண்ணுடைய உரிமை போச்சு, எங்கேயாவது ஒரு போராட்டம் பார்த்துருக்கீங்களா? கேரளாவில் பார்த்துருக்கீங்களா? கர்நாடகம், மராட்டு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திராவிட கூட்டம் ஆட்சிக்கு வந்து, ஏற்கனவே இந்திய தேசியம்னு ஆட்சியில் இருந்த அந்த கூட்டம் மேடாவது பள்ளமாவதுன்னு இருக்கிற கேரளாவில், ஆந்திராவில் இருக்கிற எல்லா இடத்தையும் விட்டு கொடுத்து நீர் உரிமை போச்சு. அப்புறம் நில உரிமை போச்சு. 56ல் 52ல் இந்த மொழிவரி மாநிலமாக பிரிக்கும்போது அதில் போச்சு. கச்சத்தீவு போச்சு. விவசாயிகள் சாகுறான், மீனவன் சாகுறான், காவேரி பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இந்தியாவில் ஓலமா ஒப்பாரிய ஒரு கருமாதி ஊடு மாதிரி தமிழ்நாடு இருந்துகிட்டே இருக்குது. படிக்கிற பிள்ளைங்க செத்துக்கிட்டே இருக்குது. அப்ப இந்த சாவுக்கெல்லாம் யாரு காரணம்? அப்ப நீ இங்க இருந்து சைக்கிள்ல ஓடி அங்க போய் நின்று அன்னைக்கு ஓட்டு போட்டா அந்த கூட்டம் தான் இன்ன வரைக்கும் ஆட்சியில் உட்காந்துருக்கு. அவன் மாவன், அவன் பேரன், இவன் எல்லாம் இன்னும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். நாங்க இன்னும் விடியலையடா. விடியல் அரசு, விடியாத அரசு அதை விடுங்க, எங்களுக்கு விடியலையே. ரைமிங்கா பேசுறதுல என்ன இருக்கு? மானங்கட்டு இல்ல, அவங்க அதை தானே சொல்றாங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இப்படி காலகாலமா உங்களுக்கு ஓட்டு போட்டமேடா, நீ வாக்குறுதி கொடுத்த இடஒதுக்கீடு கூட கொடுக்கல, எங்களுக்கு வாக்கரிசி போட்டியடா அப்படின்னு சொல்லி அவனை எதிர்க்கிறதா? யாரு தவறு செய்யறாங்களோ, யாரு இந்த மண்ணுக்கு இனத்துக்கு துரோகம் செய்யறாங்களோ, அதையும் மீறி அதிகாரத்தில் உட்காந்துட்டு இன்னைக்கு காணொலி பேட்டி, இன்னைக்கு வந்து மறுபடியும் தங்களை வந்து புனிதர்களாக காட்டிக்கிறது, மாறி மாறி பேசிக்கிறது, இதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு? எங்களுக்கு தேவை தீர்வு. அப்ப இந்த தீர்வு இல்லாத நிலையில மறுபடியும் ஏமாறுறது, அப்புறம் ஏமாந்ததுக்கு அப்புறம் ஐயோன்னு வயிற்றுல அடிச்சுட்டு அவன் சாவறது, அப்புறம் நாங்க போய் போராடுவோம், எங்க மேல வழக்கு, அப்புறம் நீங்க இப்படி வந்து உட்காருவீங்க, நாங்க பேசுவோம். இதெல்லாம் ஒரு மானங்கட்ட பொழப்பாங்க. சார், இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பொன்முடி அவர்கள் பேசும்போது நீட்டு எதிர்ப்புல விஜய் அவர்கள் எங்க கருத்தோட ஒத்து போறாரு, அப்போ விஜய் அவர்களும் திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு பொன்முடி அவர்கள். இது வந்து வடிகட்டின ஒரு ஈனத்தனமான ஒரு வார்த்தை. இது வேற எந்த வார்த்தை போட்டு எனக்கு சொல்றதுன்னு தெரியல. இதை விட கூட மோசமாக போடலாம். ஆனால் ஒரு நாகரிகமாகவே நான் சொல்கிறேன். விஜய் சொன்னாரா நான் திராவிட மாடல் கருத்தை நான் சொல்கிறேன்னு சொன்னாரா? நீட் விஷயத்தில் ஒத்து போகிறார். சரி, நீட்டில் நீங்களே கையெழுத்து போட்டு வரவழைச்சது காங்கிரஸும் திமுகவும் தான். இதை மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் பார்த்தப்ப நானே சொன்னேன். அனிதா செத்ததுக்கு பிறகு அனிதாவின் பெயரில் காமராஜர் அரங்கத்தில் ஒரு பெரிய மாநாடு போடுறோம். அதுல அனிதாவினுடைய படத்தை வச்சு இந்தியாவில் இருக்கிற முழுக்க கல்வி ஆளுமைகள், இந்தியா முழுக்க, வெஸ்ட் பெங்கால் அங்க எல்லா இடத்துல இருந்தும் வர வைக்கிறோம். மருத்துவ ஆளுமைகளை வர வைக்கிறோம், நீதியரசர்கள் ஆளுமைகள், இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வியாளர்கள், அரசியல் ஆளுமைகள், திரைத்துறை ஆளுமைகள் எல்லாத்தையும் பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்துறோம். அதுக்காக எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வந்தாங்க. அப்ப மருத்துவக் கல்வி மாணவர்களோட மாணவிகளோட நான் போய் அண்ணா அறிவாலயத்தில் பார்க்குறேன். அவர் எதிர்கட்சி தலைவர். அப்போ நீட்டை விடக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. நாங்கள் இதை பற்றி பேசி நாங்கள் தமிழ்நாடு பூரா நான் பயணம் பண்ணேன். எல்லா எம்பிக்களையும் பார்த்தேன். பாராளுமன்றத்தை முடக்குங்கன்னு எல்லா கட்சி எம்பிக்களையும் தமிழ்நாடு பூரா போனோம். அந்த வழியெல்லாம் சாதாரணமான வழி இல்லை. வழக்கும் சுமந்துக்கிட்டு மாணவர்களோட ஒரு டீம் அமைச்சு எல்லா இடத்துக்கும் போய் ஒரு மாநாடு நடத்தி, அப்போ நான் பேசும்போது சொல்கிறேன், நீங்கள் தானே இங்கே கையெழுத்து போட்டு வர வச்சிங்க, இதை முழுசா ஒழிக்கிற பொறுப்பு உங்க கையில் இருக்குங்கன்னு அவர்கிட்ட நேராக சொன்னேன். எல்லாருக்குமே தெரியும். வெளியில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினேன். நாங்கள் இப்படி கேட்டோம்னே சொன்னோம். அவருக்கு முகம்லாம் மாறி, நிச்சயமாக நான் விட மாட்டோம், நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் விட மாட்டோம்னு சொன்னார். அதுக்கான முயற்சி எடுக்கிறார். ஆனால் அந்த நிகழ்வுக்கு அவர் திருச்சி சிவா அவர்களை தான் வர வச்சு அனுப்பியிருந்தார். இவங்க பின்னாடி ஆட்சிக்கு வந்துட்டு ஏ.கே. ராஜன் ஐயா அவர்களை வந்து நீட்டுக்காக அதை வந்து ஆய்வு பண்ணி அதை ஒரு அறிக்கையை வாங்கினாங்க. நாங்கள் நடத்தின அந்த பிரம்மாண்டமான மாநாட்டில், நீட் எதிர்ப்பு மாநாட்டில் ஏ.கே. ராஜன் அவர்கள் தலைமையில் தான், சுப்ரீம் கோர்ட் நீதியரசர் தலைமையில் தான் அந்த மாநாடே நாங்கள் நடத்துகிறோம். ஹரிபரந்தாமலையா இப்படி எல்லா அரசியல் தலைவர்களும் வந்தாங்க. அப்போ நாங்கள் தான் அதை தொடங்கி வச்சதே. இந்த ஒரு பெரும் புரட்சியை செத்த அந்த வீட்டில் மட்டும் இல்லை, இந்த நாட்டுக்கே முன்னோடியா இருந்து நாங்க அதை தொடங்கி வச்சோம். அப்ப பார்த்தா உங்க திராவிட மாடலை தான் நாங்க தொடங்கணுமா, அல்லது எங்களுதை தான் நீங்க தொடர்ந்தீங்களா?
அப்ப விஜய் பேசின உடனே இல்லை எங்களுக்கு தான் அவர் பேசுறாருன்னா இது ஒரு இப்ப நான் சொன்னது ஈனங்கட்டத்தனமான அது ஒரு வார்த்தை தானே. அப்ப இது யாரு நின்று உயிர் வலிக்க அடி வயிற்று பெருவழியோட இந்த உலகத்துக்கு கதறி கதறி சொன்னது நாங்க தான் தொடங்கி வச்சது. ஆனால் நாங்க தொடங்கி வச்சதுனாலே இது எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு மகிழ்ச்சி. அவனியாபுரத்துல ரத்தம் சிந்தி அங்க அடிச்ச அடியில எல்லா தொலைக்காட்சிகளும் என்னை அடிச்ச அந்த காட்சியை போட்டு அதுல இருந்து தொடங்கி தான் மெரினா நிறைஞ்சுது. ஆனால் அங்கே போய் நின்றுக்கிட்டு என்னாலதான் நடந்ததுன்னு நான் இல்லை. என் தமிழ் இளைஞர்கள், தமிழ் இனம், உலகம் முழுக்க வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழ் இனமும் எந்திரிச்சு நின்று போராடிச்சு. அது எங்கள் தமிழர்களுக்கான வெற்றி. அது கடைசியில் கோட்டையில் எங்களை தான் கூப்பிட்டு மாடத்தில் உட்கார வச்சு சட்டம் இயற்றதை அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்கள், அன்னைக்கு முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் சட்டம் இயற்றி நாங்கள் தான் பிரகடனப்படுத்தோம் போராட்டத்தை முடிச்சுக்க சொல்லி. ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு நெகிழ்வானது, அவ்வளவுதான். ஆனால் நீங்க அதன் பிறகு வர வச்ச நீங்க இன்னைக்கு நீங்க நாங்க அப்பெல்லாம் நாங்க கத்தி கதறணும். இப்ப கூட என்ன, நாங்க அதை வெளி உலகத்துக்கு ஒரு பிரகடனப்படுத்தி எங்கள் வழியை வெளிப்படுத்தணும். திமுகவும் அந்த வேலையை நீங்க வந்த முதல் கூட்டத்தொடர்லயே நாங்க நீக்கிறோம்னு சொன்னீங்க, நீங்க நீக்கல. உங்களுக்கு நீக்கிறதுக்கான அதிகாரம் இல்லாமலே ஓட்டு வாங்கி எப்படி இடஒதுக்கீடு நாங்க கொடுப்போம்னு சொல்லி வந்தீங்களோ, நீட்டை ஒழிக்கிறோன்னு இது வரைக்கும் நீங்க ஒழிக்கல. காங்கிரஸ் வந்தா ஒழிச்சிரும், நீங்க காங்கிரஸ் ஒழிக்கல. இப்ப கூட என்னன்னா இந்திய அளவுல பாராளுமன்றத்துல ஒரு பெரிய பூகம்பமே இன்னைக்கு வெடிச்சிருக்கு. காரணம், இங்க செத்தது போலவே எங்கள் வீட்டு பிள்ளைகள் போலவே இந்தியா முழுக்க செத்துக்கிட்டு இருக்கான் மாணவர்கள். அல்லது அயோக்கியத்தனமான அதனுடைய அந்த தேர்வும் அல்லது அந்த தேர்வுத்தாள கசிய விடுறதும் அதுக்குள்ள நடக்கிற அருவறுப்புகள்ங்கிறது நேர்மையற்றத்தனம்ங்கிறது நிறைஞ்சு நிற்கிறதுனால இன்னைக்கு அது இயல்பாவே அறம் சார்ந்து அது ஒரு பெரிய ஒரு நிலை எடுத்திருக்குது. அது நிச்சயமா நீட் இந்த மண்ணில் இந்திய ஒன்றியத்தில் இருக்கவே இருக்காது. அப்ப இன்னைக்கு விஜய் பேசின உடனே அது எங்களுக்கு தான் பேசுறாருன்னா இதெல்லாம் என்ன பேச்சு? அப்ப வரவழைச்சது நீங்க, நடைமுறைப்படுத்துறதுக்கு காரணமா இருந்துட்டீங்க. இன்னைக்கு அந்த பழியை துடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்க போராடுறீங்க. ஆனால் அது எங்களுக்கு தான் உரிமை கொண்டாடுறதுங்கிறதும் ஒரு நொடி நின்று யோசிக்கணும். பொன்முடி அவர்களாக இருந்தாலும் சரி, முதல்வர் அவர்களாக இருந்தாலும் சரி, உதயநிதி அவர்களாக இருந்தாலும் சரி, இது ஒரு நேர்மையற்ற ஒரு நம்மளுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறத ஒத்துக்கணும் அல்லது பேசாமல் இருக்கணும். நீங்கள் அதை முற்றிலுமாக ஒழிக்கிறதுக்கு நீங்கள் நில்லுங்க. ஏன்னா அதுக்கு நீங்கள் நின்று நீங்கள் செஞ்சாதான் கொண்டுட்டு வந்ததுக்கு உங்களுக்கு பரிகாரம். சார், இப்போது இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க, திமுகவை பற்றின விமர்சனங்களும் சரி, விக்கிரவாண்டியிலையும் சரி, இவற்றையும் தாண்டி இப்போ சமீபத்தில் கூட கள்ளச்சாராய விவகாரம் கள்ளக்குறிச்சியில் எவ்வளோ பெரிய ஒரு பூகம்பம் மாறினுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கும் பக்கத்தில் தான் விக்கிரவாண்டி ஊரும் வருது. இந்த கள்ளச்சாராய விவகாரம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பிரதிபலிக்குமா? ஏங்க, இங்கே சாராயத்தை விட பெரும் போதைங்கிறது பணங்க. உலகத்தில் பெரும் போதை நம்பர் 1 போதைங்கிறதே பணம் தான். நீங்கள் பணத்தை காட்டுனா எல்லாத்தையுமே வாங்கலாம் அப்படிங்கிறது தான். தாய் தந்தையை மட்டும் வாங்க முடியாதுன்னெலாம் முன்னாடி வசனம் பேசுவாங்க, இப்போ அதையும் வாங்குறான். அதனால் இங்கே வாங்க முடியாதுங்கிறது எதுவுமே இல்லை. நீங்கள் ஆட்சி அதிகாரம் அளவற்ற கொள்ளை அப்படின்னாவே நீங்கள் எதை வேணாலும் வாங்கலாம். நீங்கள் இந்தாண்ட மரக்காணத்தில் 23 பேர் எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு வருஷம் தானே ஆச்சு. இப்போ இங்கே பக்கத்தில் கள்ளக்குறிச்சியில் இடையில விக்கிரவாண்டி இருக்கு. இப்போ இங்கே இன்னொரு ஊரில் கூட ஒருத்தர் 2 பேர்லாம் அங்கங்கே செத்துக்கிட்டே இருக்கான். ஈரோடில் அங்கெல்லாம் செத்துக்கிட்டே இருக்கான். ஆக நூற்றுக்கணக்கான பேர் கள்ளச்சாராயத்தில் செத்துருக்காங்க. அந்த வலி, அந்த ஓலம், அந்த ஒப்பாரி, அந்த சுடுகாடு கூட இல்லை, ஒரே இடத்துல தூக்கி போட்டு எல்லாத்தையும் கூட்டமாக எப்படி ஈழத்திலாம் எரிக்கப்பட்டதோ அது போல் இங்கே எரிக்கப்பட்டது. நீங்கள் என்ன நடந்தாலும் அவனுக்கு காசும் தண்ணியும் கொடுத்தா போதும். இந்த கூட்டம் அதுக்கு பழக்கமாயிடுச்சு. அப்போ இதெல்லாம் நம்ம விலை கொடுத்து வாங்கி இந்த வெற்றியை நாங்கள் பாரு எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். அப்போ எங்கள் ஆட்சியை தமிழர்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு பெரும் வித்தியாசத்தில் அவங்க வெளில போகிறாங்க. இதான் நடக்க போகுது. அப்போ இதெல்லாம் நடக்க ஒவ்வொரு ஓட்டுக்கான விலையும் அங்கே கூடிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் கொடுக்குற பேட்டி விட ஒருவேளை இந்த பேட்டியும் கொஞ்சம் அங்கே போய் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுவிட்டா என்ன செய்யறது? சரி, இன்னொரு 500 ரூபா, இன்னொரு 1000 ரூபா சேர்த்து கொடுக்கலாம். இப்படி தான் நீங்கள் அதிகாரத்தில் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் நேர்மையற்ற முறையில் நடக்கிற கூட்டம் அத்தனையுமே அது தனக்கான அதிகாரத்தை தக்க வைக்க எல்லா விதமான அதிகாரத்தையும் பயன்படுத்தும், குறிப்பாக பணத்தை பயன்படுத்தும். அதுதான் இந்த தேர்தல் நடக்க போகுது. சார், அப்போ பிரதிபலிக்காது அப்படிங்கிறதா உங்களுடைய கருத்து?
இல்லை பிரதிபலிக்காதுன்னா நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. நான் ஒன்றும் சோசியல்லாம் இதில் சொல்ல முடியாது, எப்பவும் சொல்கிறது போல். நீங்கள் வந்து இப்போ கடைசி நீங்கள் இந்த கடைசி ஒரு நாள் இருக்குல்ல, அந்த ஒரு நாளில் உண்மையான ஆளுமை உள்ள ஆண்மை உள்ள ஊடகங்கள் ஏதாவது தமிழ்நாட்டில் இருந்தால், நான் சொல்கிறது அப்படியே போடுவீங்கள்ல, நெஞ்சுரம் கொண்ட முதுகெலும்புள்ள நாம் வேலை செய்கிறதெல்லாம் வந்து அதாவது அறத்தின் 4வது தூண் அப்படின்னு சொல்கிறான். இந்த சமூகத்தை தூக்கி நிறுத்துறது 4 தூண்கள் சொல்கிறான், 4 தூண்கள்னு சொல்கிறான். அதெல்லாம் உண்மைன்னா எது? இந்த ஊடகம், அது பத்திரிக்கையாக இருக்கட்டும் அல்லது காட்சி ஊடகமாக இருக்கட்டும், இதெல்லாம் நேர்மையோட நாம் வந்து இதெல்லாம் காக்கிறதுக்கு தான் அதில் ஒரு தூணாக இருக்கோம்னு சொல்கிற ஆளுமை உள்ள ஆண்மை உள்ள ஊடகம் ஏதாவது போய் அங்கே நடக்கிற அக்கிரமங்கள்லாம் எடுத்து காட்டி, இன்னும் சொல்ல போனால் எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட அதை செய்யலாம், எடுத்து காட்டி இப்படியெல்லாம் நடக்குது மக்களே, நீங்கள் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்கறதுக்கு போனால் ஒருவேளை மாறலாம். அப்படி இல்லைன்னா பணத்தால் அடிப்பாங்க, அவங்க வெல்லுவாங்க. இந்த மண்ணின் உரிமைகள் இன்னும் பறிக்கப்பட்டு குழி தோண்டி புதைக்கப்பட்டு நீங்கள் என்னதான் கீழடியிலிருந்து நீங்கள் மேலே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாலும் கூட மறுபடியும் தமிழினத்தினுடைய தொன்மை, கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு, இதனுடைய பெரிய மாண்பு, இது அத்தனையும் குழி தோண்டி இந்த திராவிட கூட்டம் புதைக்கும். இதான் நடக்க போகுது. நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.